இந்த மாதிரி கிட்னி ஸ்டோன் வந்தவங்க, சர்ஜரி பண்ணவங்க, கிட்னி ஸ்டோன்ஸ் வெளியே எடுத்தவங்க இந்த வாழைத்தண்டை ரெகுலராக வாரத்துக்கு 2 வாட்டி இதை சேர்த்துக்குங்க. ரொம்ப ரொம்ப நல்ல வெஜிடபிள். இதை வச்சு நீங்கள் வந்து ஒரு சட்னி பண்ண போகிறேன். இந்த வாழைத்தண்டை சின்ன சின்ன பீசஸாக வெட்டிடுங்க. வாழைத்தண்டில் தண்ணி ஊற்றி இது நல்லா நனையட்டும். சரி, ஒரு 5 நிமிஷத்துக்கு வாழைத்தண்டை இப்படி சுற்றி 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 விடுங்க. அது எவ்வளோ வருது பாருங்கள். இந்த வாழைத்தண்டு சமையலுக்கு ரெடி. 1 டேபிள் ஸ்பூன் முழுசாக உரிச்ச வேர்க்கடலை, 1 ஸ்பூன் முழு தனியா, பொட்டுக்கடலை 1 ஸ்பூன் ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுருங்க. சின்ன வெங்காயம், ஒரு 4 பச்சை மிளகா கீரி போட்டிருக்கேன். இருக்கிற இந்த வாழைத்தண்டு ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் இதை பக்காவாக அதோட தண்ணியிலே குக் பண்ண போகிறோம். ஒரு அரைக்கட்டு கொத்தமல்லி, கை துருவின தேங்காய், சட்னிக்கு தேவையான உப்பு, எலுமிச்சம்பழம் சைஸ் புளி, இதில் ட்ரை தனியா, வேர்க்கடலை, பொட்டுக்கடலை ஆர்டர் பண்ணீங்களோ அதுலேயே போடுங்க. ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு கூட ஆறின பிறகு அரைங்க. வாழைத்தண்டு